கிருத்திகாசன் உங்ககிட்ட தான் வர 26 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம்? அதிமுகவிற்கு நாம் தமிழருக்குன்னு சொன்னாங்க. இதில் கொள்கை கூட்டணி என்று 26 கட்சிகளோட கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அப்கோர்ஸ் காங்கிரஸ் தொடர்பா நிறைய கருத்து விமர்சனங்கள் முன் வச்சாங்க. எப்படி பார்க்கலாம் பாக்குறீங்க கிருத்திகாதர்? முதல்ல இந்த கருத்துக்கு ஒரு பதில் சொல்லிக்கலாமா? நானு சுருக்கமா சொல்லிட்டு தலைப்புக்குள்ள வந்துருங்க. என்சிஆர்பியோட டேட்டா வச்சிருக்கேன். என்சிஆர்பி டேட்டால இவங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு அதிகமான கிரைம் அப்படிங்கிறப்ப 8900 ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். அதாவது டேட்டாஸ் வச்சு நம்ம சமரசம் பண்றீங்களா, என்ன பண்றீங்க? நான் அது வந்து தப்பு இல்ல. இந்த டேட்டாஸ் எதுக்கு சொல்றீங்க? டேட்டா எதுக்கு சொல்றேன் கேக்குறேன். தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் விட எவ்வளவு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்றேன். இவங்க என்டிஏ கூட்டணி நடந்தது குற்றமா இல்லையா, அந்த பாதிப்பா இல்லையா, அந்த குடும்பத்திற்கு இழப்பா இல்லையா, அந்த டேட்டாஸ் வந்து அதுக்கு சரியாயிருமா? எதுவுமே சரியா அந்த டேட்டாஸ் வச்சு அந்த குடும்பம் வந்து சமரசம் அடைஞ்சிருவாங்களா? ஒரு நிமிடம் நான் பேசி முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் பேசினீங்க, நான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் நீங்க டேட்டாஸ் சொன்னீங்களே, அது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நான் பேசுறேன். உத்தரப்பிரதேஷ்ல 65000 பெண்களுக்கு எதிரான வன்முறை, மத்திய பிரதேஷ்ல 35000, கம்பேர் பண்ணுங்க. ராஜஸ்தான் 45000. இத கிரைம்ஸ் கம்பேர் பண்ண கூடாது மேடம். நீங்க கிரைம்ஸ் கம்பேர் பண்ண கூடாது. அப்ப வளர்ச்சியை கம்பேர் பண்றதுங்கிறது வளர்ச்சியை நான் கம்பேர் பண்றேன் மேடம். நீங்க வளர்ச்சியை கம்பேர் பண்றேன். சரி, அவங்க பேசுறாங்க. வளர்ச்சி இருக்குன்னு பேசிறேன். அவங்க பேசுறாங்க. அதாவது 1,23 பெண்களுக்கு வன்முறை நடக்குது. அதுல மோஸ்ட்லி டொமஸ்டிக் வயலன்ஸ். ஏன் தமிழ்நாட்டுல டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா என்ன சொல்ல வரீங்க? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏன் அதிகமா பதியப்படுதுன்னா, நம்மளுக்கு இருக்கிற விழிப்புணர்வு. ஒரு சின்ன வயலன்ஸ் நடந்தாலும் நம்ம போலீஸ்ல போய் சொல்லுவோம். இதுல பதியப்பட்டு கூட உத்தரப்பிரதேஷ்ல வந்து 1,60,000 பேரு. என்ன சொல்ல வரீங்க கிருத்திகாதர்? எனக்கு புரியுது, டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு, நிறைய டேட்டாஸ் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? பாதுகாப்பான மாநிலம் இந்தியால ஒன் ஆஃப் த மாநிலம் தமிழ்நாடு. ஃபைன். அதனால பாதுகாப்பு இல்ல, இங்க வந்து அப்படியே எல்லாம் நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க கடந்த காலங்கள்ல பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க. அதிமுகங்கிறதோட பிஜேபி கூட்டணி தான். ஏன்னா இவங்களுக்கு டெல்லியில இருந்து வந்து இப்ப காங்கிரஸ்லாம் தலைவர்கள்லாம் வந்து டெல்லியில இருந்து வந்து பேசுவாங்க. ஆனா இவங்க டெல்லிக்கு போய் தான் பேசுவாங்க. அப்படின்னா இது அதிமுக கூட்டணி நான் சொல்ல மாட்டேன். பிஜேபி கூட்டணியில அதிமுக இருக்கு. அங்க யார் முடிவு செய்யறான்னு உலகத்துக்கே தெரியும். அது இவங்க சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம், வெளியில தெரியாது. அவங்க விருப்பம் தானே. அவங்க டெல்லிக்கு போய் பேசலாம், அமெரிக்கா கூட போய் பேசலாம். அவங்க விருப்பம். நீங்க உங்களுக்கு அது கவலை இல்ல. ஏன்னா யார் முடிவு எடுக்கறாங்கன்னு உலகத்துக்கு தெரியும், உள்ளுக்குள்ள நடந்தா. சரி. சோ அதே சமயம் காங்கிரஸ் வந்து இந்தியா அலையன்ஸோட இங்க இருக்கிற தலைவர் வந்து நம்மளோட முதல்வர் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா எல்லாருமே திமுக அலுவலகத்துக்கு வந்துதான் எல்லா முடிவும் செய்யறாங்க. சோ அப்பயே எந்த கட்சி இங்க ஸ்ட்ராங்கா கூட உங்களுடைய மாநில தலைவர் ரொம்ப கடும் அதிருப்தி தெரிவிச்சதை பாக்குற செய்தியாளர் சந்திப்புல இடதுசாரிகள் கேட்ட இடங்கள் தொடர்பா செல்வ பிறந்தகை கூட நிறைய கருத்துக்கள் முன்வைத்தார். ஏன்னா அதுக்குள்ள வந்துருங்க, இல்ல ஜனநாயகம் அதிகம் உள்ள கட்சி இந்தியாலே எதுவும் கிடையாது. நான் உண்மையே சொல்றேன், உலகத்திலே எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்க யார் வேணாலும் அவங்களோட கருத்தை காங்கிரஸ்ல சொல்லலாம். ஏன்னா காந்தி அப்படி உருவாக்கி வச்சிருக்காரு. எல்லாரும் காங்கிரஸில் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நேருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அம்பேத்கருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், கிருத்திகாதரனுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு கருத்து இருக்கலாம். இந்த கருத்தை சொல்லக்கூடிய இடம், சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரே இடம் காங்கிரஸ். அதனால நீங்க அந்த கருத்து வேறுபாடு அது இதெல்லாம் இங்க வரவே வராது. நீங்க கருத்து வேறுபாடு சொல்லவே இல்லை. கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா டே 1ல இருந்து இந்தியா கூட்டணியில ஒரு சின்ன பிரிவும் கிடையாது. அப்புறம் இந்தியா கூட்டணி நம்மளுக்கே பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல எவ்வளவு தொகுதி நம்ம ஜெயிச்சோம்? எல்லா தொகுதியும் நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போ வெற்றி சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வந்துருங்க. சட்டமன்ற தேர்தலுக்கும் வரேன். சட்டமன்ற தேர்தலையும் நீங்க தான் டேட்டா நிறைய வச்சிருக்கீங்க, பெர்சன்டேஜ் பாத்துருங்க. ஏன்னா நான் இப்ப திருப்பி இந்த டேட்டாவை எடுத்தேன்னா எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றீங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெர்சன்டேஜ் தான் சட்டமன்ற தேர்தலையும் ஜாஸ்தி. இன்னும் இப்போ வந்து அதிக அளவுல கூட்டணி வந்திருக்கிறதுனால நம்மளோட பெர்சன்டேஜ் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். இன்னொன்னு வந்து தொகுதி பங்கீடை இன்னும் நிறைவு செய்யாம இருக்காங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப செட்டில்டு கூட்டணி ஏன் இன்னும் நிறைவு செய்யாம இருக்காங்க? இன்னும் 2 நாள்ல எல்லாமே ஆயிடும். அப்படியா? 2 நாள் ஆயிடும். இன்னொன்னு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறப்ப இவங்கள்ட்ட இருக்கிற இழுப்படியும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட இருக்கிற இழுப்படிக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், கேளுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட முதல்வர் வியூகம் அமைப்பார். ஏன் அப்படின்னா அவங்க எந்த தொகுதியில யார் யார் எங்கெங்க நிக்க போறாங்க, யாருக்கு எந்த தொகுதி பயம் மேடம் அதிமுக காத்திருக்கீங்க. ஒருவேளை அடுத்த வாரம் அதிமுக அறிவிச்சா அதுக்கப்புறம் தான் திமுக அறிவிக்கும். அதெல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது, உடனே வந்துரும். பட் நீங்க தான் சொன்னீங்க தந்தை என்ன சொல்வாங்க அப்படின்னா, என்ன சொல்றது, அரசியல் வந்து சாணக்கியத்தனம் கிடையாது, அரசியல்
அரசியல் மன்னிக்கும் அரசியல், அந்த அரசியலுக்கு ஏத்த மாதிரி காய்களை சரியாக நடத்தக்கூடிய கூட்டணி ஒரே கூட்டணி திமுக கூட்டணி. அங்க என்னாச்சு? அவங்களால எழுத்து பேச முடியல, எதுவுமே பேச முடியல. யார் உள்ள வரா, யார் உள்ள வர போறா, என்ன ஏது எதுவுமே தெரியல. கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணிங்கிறாங்க. என்ன கொள்கை? பெரியார் படத்தை கூட வைக்க முடியல. ஒரு பெரியார் படத்தை தமிழ்நாட்டுல கொள்கை கூட்டணி அவங்க சொல்லவே இல்ல, சொன்னதே தேர்தல் கூட்டணி தான் அவங்க. தேர்தல் கணக்கு இந்த பக்கம் திமுக தான் கொள்கை கூட்டணி. நாங்க கொள்கை கூட்டணி. நீங்களே மறந்து பேசுறீங்க. சரி, இப்போ மன்னிக்கவும், நான் தெரியாம தான் பேசிட்டேன். நான் தவறுனா தவறுன்னு ஒத்துப்பேன் மேடம். சரி, இஷ்டத்துக்குலாம் பேச மாட்டேன். சோ இப்ப கொள்கை கூட்டணி நம்மள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. கொள்கை இல்லாத கூட்டணி எதுவுமே ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கொள்கை. என்ன கொள்கை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி மதவாதத்துக்கான எதிர்த்த கொள்கை. அதிமுக அதில் விலை போய்விட்டது. நாம் தமிழரும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா மாறிட்டாங்க. டிவிகே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா டிவிகேல இருக்கிற புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே, நிர்மல்குமார் அவர்கள், அவங்க எல்லாருமே பிஜேபி சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மதவாதம் எதிர்க்கக்கூடிய நம்ம விசிகே பாருங்க, மதவாதம் எதிர்ப்பு. வைகோ மதவாதம் எதிர்ப்பு, வைகோ அவர்கள். காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம், நாங்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு தான் நாங்க ஊரா சுத்திட்டு இருக்கோம். அடுத்து நம்ம திமுக, இந்தியாவிலேயே அதிக அளவுல மதவாதத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக. அதிக அளவில் ஒவ்வொரு மக்களையும் அந்த அரசியல் படுத்துவது அப்படிங்கறத அதிக அளவில் செஞ்சிருக்கிறது நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். அப்படிங்கும்பொழுது கொள்கையில இருக்கிற ஒரே கூட்டணி நம்ம தான். அதுக்கு தான் மக்கள் ஆதரவு செய்வாங்க. அது 1000 கட்சிகள் வந்தாலும் சரி, 1000 புது கட்சிகள் வந்தாலும் சரி, கொள்கையை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் 26 சட்டமன்ற தேர்தல் அதிமுக சாதகமாக்குன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் எப்படி பாக்குறீங்க? அதிமுக 26 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த கணக்குல சொல்றாங்க? நிறைய கருத்துக்கள் அவங்க பகிர்ந்து பண்ணாங்க. நான் சொல்றேங்க, இது பொய்யான கணக்கு. டிஜிபி கூட பொறுப்பு பொய்யான கணக்கு, பொய்யான கணக்குங்க. இந்தியாவிலேயே இவங்களோட ஆட்களையே உங்களால கேள்வி கேட்க முடியும். இவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, தேர்தல் கூட்டணின்னு. அந்த தேர்தல் கூட்டணி வச்ச இடம், எல்லா இடமும் யாரு எந்த கட்சியை பறிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பிஜேபி எங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்க அந்த கட்சியை கபலீகரம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அதிமுக கட்சியே நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ரொம்ப நீங்க நான் வருத்தலாம் பள்ளிங்க. உங்க கட்சியே உங்களுக்கு பிஜேபிக்குள்ள போகுது. அப்புறம் உங்களை நோக்கி வர கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எதிர் கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நீங்க பதில் நம்ம தொடர்ந்து பேசலாம். குறுக்கிட்டீங்க, சுருக்கமா சொல்லுங்க. நான் வரேன் கார்த்திக். நான் யாகுக்கிட்ட இல்ல, சகோதரி ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு எல்லாருமே மதவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் மதவாதம் கிடையாதுன்னு சொல்லி மட்டும் பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு சிறுபான்மையினர் கூட அதிகமாக வந்து சேரக்கூடிய இடமாக இந்த கூட்டணி மாறி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்துட்டு தான் வர்றேன். வந்தவங்க அவ்வளவு பேருமே கிட்டதான் எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில தான். அமைப்புகள் கட்சிகள் அப்படிங்கறத தவிர மக்கள் இருக்காங்கல்ல, அமைப்புகள் கட்சிகளை தாண்டி எதுலையுமே சேராம உண்மையாகவே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து இரட்டை இலை அப்படிங்கிற சின்னத்தை நேசிப்பவர்களும் இன்னைக்கு அதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களும் சிறந்த ஆட்சி வழங்கினாங்கிறத ஒப்பிட்டு அதிமுக வேற, அதிமுகவுக்கும் மதவாதத்திற்கும் தொடர்பு கிடையாதுன்னு புரிதலோட இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அதிகம். திமுக காலம் காலமாக அந்த இஸ்லாமிய அமைப்புகள் மத்தியில யாருக்குள்ள யாரு என்ன பிரச்சனை பண்ணலாம், அவங்க ஒற்றுமையாகவே இருந்துடக்கூடாது, அவங்க ஒற்றுமையை நம்ம பிரிக்கணுங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு அவர்களுக்கு எதிராக செயல்படுவர்கள் தான் திமுக. உண்மையான இஸ்லாமியர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உண்மையான இஸ்லாமியர்கள் திமுக இல்லைங்கிறீங்க. இல்ல, பெரியார் படத்தை கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லி அக்கா, காங்கிரஸை சார்ந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த பெரியார நேரு என்ன சொன்னாருன்னு தெரியுமா? லுனாட்டிக்னாரு, பைத்தியக்காரன் சொன்னாரு. அந்த நேரு அவங்க தலைவர் தானே, அவங்க தலைவர் தானே. பெரியார் வெளில போனதுதான் 23லங்க, நேரு சொன்னது 60 இல்லங்க. அவங்க சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட விலை போயிட்டாங்க. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அண்ணனே கருப்பு சட்டை போட்டு நின்னவர் தான். ஆமா, அதுக்கு நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம். ஆமா ஆமா, அதான் சொல்றேன். நேரு லுனாட்டிக்னு சொன்னதை மாத்திக்கிச்சா காங்கிரஸ்? இவங்க கேள்வி கேட்டா அவங்க சொன்னதுக்கு நாங்க விளக்கம். தலைவரா இருந்தாரு. சரிங்க, பெரியாருக்கும் அப்புறம் இந்திரா காந்தி தமிழ் தேசியத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல, உங்களை ஏமாத்தி தேவையற்ற இது வேணாம். நல்லது.
கிருத்திகாதரன் இப்ப இந்த சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு ஒர்க் பண்ணுது இல்ல, இந்த தாவக்காவோட யங்ஸ்டர்ஸ் இவங்க அதுக்குள்ள வந்துருங்க. ஓட்டு போடவே எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க தெரியும். ஓட்டு போடவே வயசுல பசங்க இருக்காங்கல்ல, நல்லது. அவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிவி சேனல்லாம் போய் ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு தோற்றத்தை, உங்களுக்கு சாதகமா இருந்தா இப்படி பேச மாட்டீங்களா? அப்படியா? இல்ல, எங்களுக்கு சாதகமா இருந்தா எல்லாமே ஆகிவிடுவார்கள். உங்களுக்கு பாதகமா இருந்தா உடனே அவங்க வந்து போற போக்குல பதிவிட்டாங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படியா? உங்களுக்கே உண்மைத்தன்மை தெரியும் இல்லங்க, எது உண்மை எது இல்லன்னு சோசியல் மீடியா. நான் சோசியல் மீடியா பர்சன் நானு. சரி. நானே Facebookல ஸ்ட்ராங்கா எழுதுற ஆள் தான். சரி. எனக்கே நல்லாவே தெரியும் எந்தெந்த ஐடி எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. சரி, நல்லது. சோ அப்படிங்கிறப்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஒண்ணு வந்து என்னன்னா, நியூஸ் 7 இத்தனை தாவக இளைஞர்கள் கண்டிப்பா பார்த்து இந்த டிபேட்டை பார்த்து கொஞ்சமாவது அவங்களுக்கு அரசியல் அறிவு வந்ததுன்னா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். அது நியூஸ் 7 தொடர்ந்து பார்க்க சொல்றேன், தொடர்ந்து ஓட்டு போட சொல்றேன். நீங்க தாவக ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நியூஸ் 7 சேனல்ல தொடர்ந்து பாருங்கன்னு அவங்கள தாவக பசங்க இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருந்தா இன்னும் நிறைய ஓட்டு போடுங்க. ஆனா நாங்க பேசுறத கவனமா கேளுங்க, நல்லா கத்துங்க. நன்றி கிருத்திகாதரன், உங்களுடைய அழைப்பிற்கு மிக்க நன்றி.